Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. நீ ஆடியோ வெளியிடு, உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது, எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்தில் நின்று ஒண்ணு கடிக்கிறான், உன் வேலை மயிராடாது மயிராடா. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏன்டா புடுங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே? ஏய், நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இது என் கட்சி பிரச்சனை. பெத்த தாயவே சும்மாருமா வாய முடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறான். ஆத்தாளப்பன் பேச்சே கேட்காதனால தானே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா மீட்டர் இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன், இல்ல வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி. என்னத்தையாவது பேசுறது ஆடியோ, ஐயோ சீமான ஒழிச்சு போடுவோம் அப்படின்னு. டேய், நீனும் தான் ஒன்னா பேசி பார்த்த, 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த. அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றது. அப்பா நான் அப்படி போவேன் சலைய சீமாண்டி சீமாண்டின்னு. ஒரு சிடுமுஞ்சி நினைச்சா இவன்ட்டே ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கா அப்படின்ட்டு. அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எ எல்டர். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. அவன் நம்ம முதுக நோண்டி அழுக்க மோந்து பாக்குறவன். அவன் மோந்து பார்த்துட்டு நீனு மோந்து பாரு, நீனு கொஞ்சம் மோந்து பாரு. அயோக்கியப்பு. எதை பேசுறது, எது சமூகத்துக்கு பிரச்சனை, எது அவசியம், இதை வெக்கம் இல்லாம மானம் இல்லாம பேசிட்டு. யாரு யார வச்சிருக்கா, எந்த நடிகை யாரோட போறா, அவளுக்கு 10 லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கர் ஏஜென்ட் இந்த மாதிரி, அவன் அந்த நடிகை அந்த இதை வச்சு இதை வச்சு உங்களுக்கா எப்படி அவங்க பிள்ளை பொண்டாட்டி ஆத்தால சோறு போடுறவங்களுக்கு மானம் கட்டண. சி என் தங்கச்சி சொல்லிச்சுல, பேசுறது பெருமாள் ராமர், கேட்கறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் கோயில் பெருமாள் கோயில் மாதிரி, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி, பேசுறது பெரியாரு, அப்புறம் இங்கே போடுறதெல்லாம் கேவலமா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது. அவனுக்கு ஒன்றும் கிடையாதுடா. 23 மீனவனை கைது செஞ்சு போனானே, பேசுனானா ஒருத்தனை பேச சொல்ற. தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்விற்கு எதற்காக சமஸ்கிருதம்? ஏன்டா தீமான தவிர ஒருத்தனும் கேட்கல. எதுக்கு? அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவங்களால கற்பனை செய்வாங்க அறப்போர் இயக்கம், அதை வெளியிடுது. அறப்போர் இயக்கத்தினுடைய உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த ஐயம் வந்ததுன்னு தெரியல. ஒரு துறையில் இப்படின்னா ஒவ்வொரு துறையும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்க. மொத்தம் 480 தனியார் அரசு பொறியியல் கல்லூரிகள், மொத்தம் 480. இதுல 52,500 பேராசிரியர் பெருமக்கள், 52,500. இதுல 224 தனியார் சுயநிதியில தன்னிதி, சுயநிதி அது சமஸ்கிருதம், நம்ம தன்னிதினே பேசுவோம். தன்னிதி கல்லூரிகள் 224. இதுல பாத்துக்கிறங்க, நல்லா கொஞ்சம் 353 ஆசிரியர் பெருமக்கள், 353 பேராசிரியர் பெருமக்கள் ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடங்களில் கல்லூரிகளில் பணி செய்வதாக காட்டப்பட்டது. ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 5 பேராசிரியர் பெருமக்கள் 11 கல்லூரிகளில் முழு நேரமாக பணியாற்றுவதாக காட்டப்பட்டது. 5 பேராசிரியர்கள் முழு நேரமாக 11 கல்லூரிகள். இதுல ஒரு பேராசிரியர் பெருந்தகை 32 கல்லூரிகள் தொடர்ச்சியாக 32 கல்லூரியில் முழு நேரமாக பணியாற்றுகிறார் என்று பதிவு செய்து அது சம்பளம் வாங்கிறார். சம்பளம் யார் வாங்கியிருப்பான்னு நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். இதுல ரொம்ப கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி 211 பேராசிரியர்கள், எல்லாம் படித்தவர்கள், முதுகலை பட்டம் பெற்றவர்கள், முனைவர் பட்டம் பெற்றவர்கள், 211 பேர் 2500 பணியிடங்களை அவர்கள் நிரப்பினதாக காட்டி, இவர்களே இங்க வேலை செய்யறாங்கன்னு காட்டி ஊதியம் பெற்றிருக்குது. அதுல 175 பேர் 972 பணியிடங்களை நிரப்பியதாக இவர்கள் அத்தனை பேரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். 175 பேரும் டாக்டரேட் பட்டம் பெற்றவர்,
PhD பண்ணி முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அறப்போர் இயக்கம் கண்டுபிடிக்காத வரை அண்ணா பல்கலைக்கழகம் இது ஒன்றும் கண்டுவில்லை. இப்ப அது சொல்ற காரணம் பாருங்க, இது எப்படி கண்டுக்கிறாங்க? இல்ல இல்ல இல்ல, அவங்க வந்து ஆதார் அட்டை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரே பல அட்டைகளை கொடுத்துட்டாரு. ஆனா இவன் நமக்கு என்ன கற்பிச்சான்? ஆதார் அட்டை தான் எல்லாத்துக்குமான பெருத்த அடையாளம், எல்லா வலிக்கும் ஒரே நிவாரணி ஆதார் தான். கடைசி அந்த ஆதாரே பயனற்றதுன்னு ஆயிடுச்சு. இத்தனை பேரும் வெவ்வேறு ஆதார் அட்டைகளை கொடுத்து எங்களை ஏமாற்றி விட்டார்கள். அங்க இருந்த படங்கள் வெவ்வேறு முகமைப்பில் இருந்தது. உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கிற பல்கலைக்கழகத்தில் இதை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. இது எத்தனை நாளா நடந்திருக்குது? அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து நடக்குது, தொடர்ந்து நடக்குது. இதில் இன்னும் கொடுமை, மாரிசாமி முரளிபாபன் 2 பேரும் 6 ஆண்டுகளா ஓமன் நாட்டில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் இந்த பொறியியல் கல்லூரியில் வேலை செய்யறதா சம்பளம். இந்த பொறியியல் கல்லூரியின் உரிமையாளர்கள் யார்? இன்றைக்கு அமைச்சரவையில் இருக்க பெருந்தகையில் ஐயா MRK பன்னீர்செல்வம், பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா துரைமுருகனுடைய கல்லூரி, நம்ம ஐயா சட்ட மேதை ராமராட்சி நீச்சி நாயகன் இருக்குதா, அவருடைய கற்பக விநாயகம், ஐயா துரைமுருகனுடைய கிங்ஸ்டன், எல்லாம் ஒரு தொலைக்காட்சி ஒரு வலையொலி எவனும் வாயில அந்த 24 இந்த தமிழ் தொலைக்காட்சி ஒன்று மட்டும்தான் போடுது. 24/7 தமிழ். அதில் மட்டும்தான் ஒரு தம்பி பேசிட்டுருக்கான், அவர் ஏமாத்திருக்காரு இவர் ஏமாத்திருக்காருன்னு. அவன் இருக்கானோ நாளைக்கு வேலையை விட்டு தூக்குறாங்களோ என்ன எளவோ. எவ்வளவு வசதியாக இதை பற்றி பேசாது ஒரு வலையொலி ஒரு தொலைக்காட்சி பொது விவாதத்துக்கு எடுத்தது உண்டா? இதைவிட கொடுமை இந்த நாட்டில் உண்டா? நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை. தம்பி துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பிணை கேட்கிறாங்க. இப்பெல்லாம் மாவட்ட ஆட்சியர் சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுகிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் போலவே இயங்குறாங்க. அங்க ஒண்ணு என்ன இப்படி இப்படி பேசணும், அப்படி எப்படி ஒரு முதலமைச்சர் ஐயா அது பேசலையா, அது பாட்டு எப்படி அது பாட்டு? ஆமா அந்த பாட்டை நான் கேட்டிருக்கீங்க இல்லையா, அது நாங்க எழுதலையா, நாங்க பாடலைங்க, நாங்க போடல, அது ஏற்கனவே இருந்த பாட்டு. ஆமா கேட்டிருக்கேன். அப்ப யூடியூப்ல உங்களுக்கு அதிக வியூவர்ஸ் வரணும்னு இது பண்றேன். யூடியூப்ல இல்லைங்க மேடு, அப்ப அதிக பார்வையாளர் வரணும்னா கடைசி என்ன தெரியுமில்ல அவர் சொன்ன தீர்ப்பு? ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி நிறைய பேசுங்க. ஏன் கருணாநிதி பத்தி பேசுறோம்? ஊழலை பத்தி பேசுங்க. ஊழல் தான் நிறைய, அதனாலதான் ஏன் கருணாநிதி பத்தி பேசுறோம். ஐயா மாண்புமிகு நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்கள உங்ககிட்ட அன்பா நான் சொல்லிக்கிறேங்கய்யா, நீங்க அதனாலதான் பேசுறோம். திருவிளையாடல் படத்துல பாத்தீங்களா, பிரிக்க முடியாதது எதுவோ, பிரிக்க முடியாத எதுவோ, அதுல பிரிக்க முடியாது எதுவோ சொல்லுவாங்கல்ல, வறுமையும் புலமையும். அதுபோல பிரிக்க முடியாது எதுவோ அரசியலிலே ஊழலும் ஐயா கருணாநிதியும் பிரிக்க முடியாது. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.